நிகிதா, வணக்கம். திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் 2 பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கென உள்ளது. புதிய பேருந்து நிலையம் ஒன்று, பழைய பேருந்து நிலையம் ஒன்று. இந்த பழைய பேருந்து நிலையம் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதி என்று அழைக்கப்படும் சந்திப்பு பகுதியில் இயங்கி வருகிறது. நிகிதா, பல கோடி ரூபாய் செலவில் தற்போதுதான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட இந்த பழைய ஜங்ஷன் பேருந்து நிலையம் உரிய சுற்றுச்சூழல் அனுமதி இன்றி இயங்குவதாக கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதில் செயல்பட்டு வரும் வணிக வளாகத்தை உடனடியாக மூடுவதற்கான பரிந்துரையை திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளருக்கு வழங்கியுள்ள தகவல்கள் தற்போது வெளியாகி திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் திருநெல்வேலியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர், சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் முத்துராமன் என்பவர் ஒரு புகார் ஒன்றை அளிக்கிறார். அதில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட வணிக வளாகத்திற்கு சுற்றுச்சூழல் முன் அனுமதி பிரேயர் ஈசி என்று கூறுவார்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிறுவுவதற்கான இசை வானை ஆகிய இரண்டும் பெறப்படவில்லை என கூறியிருந்தார். மேலும் வளாகத்தில் கடைகள் மற்றும் வாகன நிறுத்தும் இடத்தை இயக்குவதற்கான இசைவானையும் பெறாமல் அவை திறக்கப்பட்டுள்ளதாகவும் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். நிகிதா, இந்த புகாரை தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தில் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஆய்வு ஒன்றினை மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது புகாரில் தெரிவித்திருந்தது போல ஒரு உணவகம், ஓட்டுநருடைய ஓய்வறை, கழிப்பறை மற்றும் வாகன காப்பகம் ஆகியவை எந்தவித அனுமதியும் இன்றி செயல்படுவது உறுதி செய்யப்பட்டது. எனவே உரிய அனுமதிகள் பெறாமல் கடைகளை திறக்க வேண்டாம் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வாரியம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஆய்வில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டதால் திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சென்னையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஒரு விரிவான அறிக்கையை அனுப்பியுள்ளார். அந்த அறிக்கையில் சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆணை போன்ற எந்த ஒரு அரசு துறை அனுமதியும் பெறாமல் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தை இயக்கக்கூடாது, அங்கு சட்டவிரோதமாக திறக்கப்பட்டுள்ள வணிக நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிக்கை இன்று வெளியாகி திருநெல்வேலி மாநகராட்சி வட்டாரத்திலும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இதை தமிழக அரசும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார்கள் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நிகிதா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வரும் வணிக வளாகத்தை உடனடியாக மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ள சமம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கியதை கேட்டோம்.